ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 5 புதுவை வளர்த்து தமிழில் நம்ம அன்னைக்கு பாரதிதாசன் அவருடைய சிறப்புக்கள்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே பாருங்கள், அப்பா பேசுகிறத பார்த்தோம் இல்லையா. அப்பா என்ன சொன்னார்? புதுவை தந்த பாவேந்தர் பாரதிதாசன் பெயரால் தமிழக அரசு ஆண்டுதோறும் சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்பா யாழினி கிட்ட சொல்லிட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து யாழினி கேட்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர் மட்டுமின்றி வேறு யாரேனும் தமிழ் சான்றோர்கள் புதுவையில் உள்ளனரா அப்பா? பாரதிதாசனை பற்றி நான் இனிமேல் படிப்பேன் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா யாழினி. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்பா? பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி தமிழக அரசு விருதுகள்லாம் வழங்குது, அவருடைய சிறப்புகள்லாம் பற்றி யாழினிக்கு அப்பா எடுத்து சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அடுத்து யாழினி கேட்குறான். என்ன கேட்குறா பாருங்க, இவர் மட்டுமின்றி பாரதிதாசன் மட்டும்தான் புதுவையில் பிறந்து தமிழை வளர்த்தாரா? வேறு யாரேனும் தமிழை வளர்த்தார்களா? வேற யாராவது புதுவையில் பிறந்தாங்களாப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட யாழினி கேட்கிறார். அதற்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்பா, பலர் இருக்கின்றனர். எத்தனை பேர் இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. புதுவையில் பிறந்து தமிழை வளர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களுள் வாணிதாசன், புதுவை சிவம், தமிழொலி, பிரபஞ்சன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர். அவர்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா புதுவையில் பிறந்து தமிழை வளர்த்தவர்கள். அவர்களில் ஒரு சிலரை பற்றி அப்பா இங்கே குறிப்பிட்டிருக்கார். முக்கியமான சிலரை பற்றிய குறிப்புகளை கொடுத்துருக்கார். யார் யார்? வாணிதாசன், புதுவை சிவம், தமிழொலி. யாரெல்லாம் பாருங்க, வாணிதாசன், புதுவை சிவம், தமிழொலி, பிரபஞ்சன். இவங்களெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, புதுவையில் பிறந்து தமிழை வளர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பூங்குழலி கேட்குறான். அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பூங்குழலி வந்தா இல்லையா, அவன் கேட்குறான், வாணிதாசனை பற்றி சொல்லுங்கள் மாமா. என்ன சொல்கிறான்? வாணிதாசனை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அப்பா சொல்கிறாரு, யாழினியோட அப்பா சொல்கிறாங்க, தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகள் அறிந்தவர் வாணிதாசன். புதுவையில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செஞ்சாங்க, அதனால் அங்கே நிறைய பிரெஞ்சு மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க இல்லையா. அதனால் அவருக்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். யாருக்கு? வாணிதாசனுக்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகளை அறிந்தவர் வாணிதாசன். ரமி என்று புனை பெயரில் எழுதிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி. வாணிதாசன் தனது கவிதைகளை, நூல்களை எந்த பெயரில் எழுதினார்? யாருமே பல பேர் தன்னுடைய சொந்த பெயர்களில், இயற்பெயர்களில் நூல்களை வெளியிடுவதில்லை. வாணிதாசன் அவர்களும் ரமி என்ற புனை பெயரில் தான் தன்னுடைய நூல்களை வெளியிட்டார். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் கூட முதல்ல இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்? கனக சுப்புரத்தினம்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் அவர் பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கிட்டாரு. பாரதிதாசன்ற பேரில் தான் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி வாணிதாசனும் கூட ரமி என்ற புனை பெயரில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? அவர்கள் பெற்றோர் வாணிதாசனுக்கு இட்ட பெயர் எத்திராசலு. என்னது? எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி. நம்ம கூட வீட்டில் கூப்பிடுவாங்க இல்லையா, காமாட்சி என்கிற குட்டி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கே வாணிதாசனுடைய அப்பா அம்மா இயற்பெயர் என்ன வச்சுருக்காங்க? எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி. சரிங்களா. அடுத்து யாழினி கேட்குறா, அவரின் படைப்புகளை பற்றி கூறுங்கள் அப்பா. பூங்குழலிக்கு பதில் சொன்னார் இல்லையா. இப்போ யாழினி கேட்குறா, என்ன கேட்டான்? வாணிதாசனுடைய படைப்புகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா சொல்கிறார், பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்பில் அவரிடம் இலக்கியங்களை கற்று தேர்ந்தவர்கள் கவிஞர் வாணிதாசனும் புதுவை சிவமும் ஆவர். பாரதிதாசன் நடத்திய தமிழ் வகுப்புல என்ன பண்ணாரு? இலக்கியங்களை, தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் கற்று தேர்ந்தவர்கள் யார் யார்?
பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டவங்க 2 பேர். யார் யார்? கவிஞர் வாணிதாசனும் புதுவை சிவமும் ஆவர். பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று வாணிதாசன் பாடிய பாடல் அவருக்கு முதற் பரிசை பெற்று தந்தது. பாரதியாரோட பிறந்த நாள் அன்னைக்கு வாணிதாசன் அவர்கள் பாரதியை பற்றி ஒரு பாடல் பாடினார். அது என்ன பாடல்னா, பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா. என்ன பாடல்? பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்ற பாடல் அவருக்கு, வாணிதாசன் அவருக்கு முதல் பரிசை பெற்று தந்தது. அதுக்கப்புறம் பூங்குழலி, அதுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க. பூங்குழலி அது கேட்குறான், அப்படி என்றால் வாணிதாசனுக்கும் புதுவை சிவத்திற்கும் கவிதை எழுத கற்றுத்தந்தவர் பாரதிதாசனா மாமா? யார்கிட்ட படித்தாங்க? வாணிதாசனும் புதுவை சிவமும் பாவேந்தர் பாரதிதாசன் கிட்ட படித்தாங்க இல்லையா? அப்போ பாவேந்தர் பாரதிதாசனுக்கு இப்போ கேட்குறா பூங்குழலி, என்ன கேட்குறா பாருங்க. வாணிதாசனுக்கும் புதுவை சிவத்திற்கும் ஏற்கனவே பாவேந்தர் பாரதிதாசன் வந்து கவிதை நாடகம் எல்லாத்துலேயுமே சிறப்பாக புலமை வாய்ந்தவர் இல்லையா? அந்த மாதிரி புதுவை சிவத்திற்கும் கவிதை எழுத கற்றுத்தந்தவர் யாரு? பாரதிதாசனா மாமா அப்படின்னு சொல்லி பூங்குழலி கேட்குறான். அதற்கு அப்பா சொல்றாங்க பாருங்க, ஆமாம், யாப்பிலக்கணம் பயின்றதோடு புலவர் தேர்வு எழுதியும் இருவரும் தேர்ச்சி பெற்றனர். அவர்கிட்ட படித்தது மட்டும் இல்லை, புலவர்க்கான தகுதி தேர்வையும் எழுதி இவர்கள் இருவரும் அதில் வெற்றியும் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவேந்தரின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட்ட இருவருமே பல்வேறு நூல்களை எழுதியுள்ளனர். பாவேந்தர் பாரதிதாசன், பாவேந்தர் யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர்களாக, கவிதை மண்டலத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட்ட இருவருமே பல்வேறு நூல்களை, யார் அந்த இருவர்? வாணிதாசனும் புதுவை சிவமும் இருவருமே பல கவிதை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளனர். வாணிதாசனின் கொடிமுல்லை என்னும் நூல் சிறப்பு பெற்றது. அதில் வாணிதாசனுடையது கொடிமுல்லை என்னும் நூல் மிகவும் சிறப்பு பெற்ற நூல். அதுக்கடுத்தது யாழினி கேட்குறான், புதுச்சேரி அரசு இவர்களை பெருமைப்படுத்தியுள்ளதா அப்பா? என்ன சொன்னாங்க? பாரதியார் அங்கே வந்து தங்கி பல முப்பெரும் காப்பியத்தை படைத்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கு என்ன பண்ணாங்க புதுவை அரசு? அவரின் நினைவாக பாரதி கவிதை எழுதுவது போன்ற ஒரு சிலையை புதுவை அரசு வச்சிருக்கு இல்லையா, நிறுவியிருக்கு. அந்த மாதிரி இங்கே அதே மாதிரி பாரதிதாசனுக்கும் பாரதி அரங்கம், பாரதிதாசன் அரங்கம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த பாரதிதாசன் அரங்கத்துக்குள்ளே தான் நின்று இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி யாழினி கேட்குற அப்பா கிட்ட அவங்களுக்கெல்லாம் சிறப்பு செஞ்ச மாதிரி புதுவை அரசு வாணிதாசனுக்கும் இந்த யாருக்கும் சிவத்துக்கும் என்ன பண்ணியிருக்கு, ஏதாவது சிறப்பாக செஞ்சிருக்கா புதுவை அரசு அப்படின்னு சொல்லி கேட்குறா. புதுச்சேரி அரசு இவர்களை பெருமைப்படுத்தியுள்ளதா அப்பா அப்படின்னு சொல்லி யாழினி கேட்குறா. அதுக்கு அப்பா சொல்கிறார், ஆமாம், புதுச்சேரி அரசு இவர்கள் இருவரின் நூற்றாண்டு விழாக்களையும் மிக சிறப்பாக நடத்தியது. நூற்றாண்டு விழான்னா என்னது? 100 வருடங்களை கடந்தது தான் நூற்றாண்டு விழான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நூற்றாண்டு விழாவை, இவர்களின் இருவருடைய நூற்றாண்டு விழாவையும் வந்து மிக சிறப்பாக நடத்தியது. 100 இயர்ஸ் செலிப்ரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நூற்றாண்டு விழான்னு தமிழில் சொல்லுவோம். சிறப்பாக அவங்களுடைய விழாவுக்கு சிறப்பாக நடத்தியது. மேலும் ஆண்டுதோறும் பிறந்த நாள் விழாக்களையும் நடத்தி வருகிறது. இது மட்டும் இல்லை, வாணிதாசன் புதுவை சிவம் இவர்களுடைய பிறந்த நாள் விழாக்களையும் கூட விழாக்களாக தமிழக அரசு புதுவை அரசு கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பாவேந்தர் விருதினை இவர்கள் இருவருக்கும் வழங்கி சிறப்பித்தது. பாவேந்தர் பாரதிதாசன் பேரில் தமிழக அரசு விருது வழங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அது இவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க,
யாழினி, அப்பா தமிழொலியை பற்றி சொல்லுங்களேன், அப்பா தமிழொலியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு அப்பா, ஓ சொல்கிறேனே, என்ன சொல்றாரு, ஓ சொல்கிறேனே, சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழொலி. தமிழொலியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அப்பா. ஓ சொல்கிறேனே, சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியை புகழ்ந்து பாடியிருக்கார். யார் பாடியிருக்கிறது? தமிழொலி. அவரும் யாரு? புதுவையில இருந்து தமிழை வளர்த்த ஒருவர் தமிழொலி. சரிங்களா? என்ன பண்ணியிருக்காரு? பாரதியை பத்தி பாடல் பாடியிருக்காரு. அடுத்து யாழினி. யாழினி என்ன கேட்குறா பாருங்க. இவரின் இயற்பெயர் தமிழொலியா அப்பா? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் புனைப்பெயர் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையாப்பா, அப்போ இவருடைய இயற்பெயர் தமிழொலி தானா அப்படிங்கிறது யாழினிக்கு இப்போ சந்தேகம் தோன்றுது. அதற்காக அப்பா விடை சொல்றார். இவருடைய இயற்பெயரே தமிழொலி தானா, இல்லை இவருக்கும் கூட புனைப்பெயர் இயற்பெயர் அந்த மாதிரி ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அப்பா சொல்கிறார் பாருங்க. இல்லை இல்லை, இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் விஜயரங்கம். இவருக்கும் கூட இயற்பெயர் என்னது? பெற்றோர் வேற பெயர் தான் வச்சிருக்காங்க. என்னது அது? தமிழொலி இல்லை, விஜயரங்கம். என்னது? விஜயரங்கம். இவரும் பாரதிதாசரின் மாணவர் தான். புதுவை சிவம் இவங்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இவரும் கூட வாணிதாசன், புதுவை சிவம், தமிழொலியும் கூட பாரதிதாசனின் மாணவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தமிழொலி என்னும் பெயரில் இவர் தம்மை கவிஞராக அறிமுகப்படுத்தி கொண்டார். என்ன பண்ணாரு? தமிழொலி அப்படிங்கிற பேர்ல தன்னை ஒரு கவிஞராக மக்கள் மத்தியில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். வாணிதாசனும் கூட வாணிதாசன் என்ற பெயர், ரம்மி என்ற புனை பெயரில் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார் இல்லையா, அந்த மாதிரி தமிழொலி என்ற பெயர்ல இவர் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டார். யாரு? விஜயரங்கம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது யாழினி சொல்றான். இவரது படைப்புகள் பற்றி சொல்லுங்கள் அப்பா. வாணிதாசனுடைய படைப்புகள் கொடி முல்லைலாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இவருடைய தமிழொலியுடைய படைப்பு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அப்பா சொல்றாங்க பாருங்க. மாணவ பருவத்திலேயே இவரது தமிழ் பணி தொடங்கிற்று எனலாம். பாவேந்தர் பாரதிதாசனை போல, பாரதியாரை போல சின்ன வயசுலேயே இவருக்கும் தமிழ் மீது மிகுந்த பற்று தொடங்க ஆரம்பித்தது. இவரது முற்போக்கான கருத்துக்கள் பாடலில் எதிரொலித்தன. இவருடைய கருத்துக்கள்லாம் எதில் எதிரொலித்தன? பாடலில். கருத்துக்கள்லாம் பாடல் மூலியமாக வெளிப்படுத்தினார். கல்லூரி காலத்தில் சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார். இவர் தமிழொலி என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய கல்லூரி படிக்கும் காலங்களிலேயே மேடை நாடக கதைகள்லாம் இயற்றி இருக்கிறார். என்னது? சிற்பியின் கனவு என்னும் மேடை நாடகத்தை படைத்துள்ளார். இந்த நாடகம்தான் பின்னாளில் வணங்காமுடி என்னும் பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. அன்னைக்கு அவர் எழுதி மேடை நாடகமாக எழுதி மாணவர்கள் நடித்த அந்த நாடகம், கல்லூரி மாணவர்கள் நடித்த அந்த நாடகம் பின்னாளில் வணங்காமுடி என்ற திரைப்படமாக நாம இப்போ பார்க்குறோம் இல்லையா, திரைப்படங்கள் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் என்னது? வணங்காமுடி. இது யாருடைய கதை? தமிழொலி எழுதிய கதை. விஜயரங்கம் என்னும் தமிழொலி எழுதியவருடைய மேடை நாடக கதை. அதில் யார் நடித்தாங்க பாருங்க. இதில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இந்த படத்தில், வணங்காமுடி படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பா யாழினிக்கு சொல்கிறாங்க, தமிழொலியோட சிறப்பை சொல்லும்போது. அதுக்கடுத்து யாழினி சொல்லலாம், வேற என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார் அப்பா? தமிழொலி சரி நாடகம் நூலை எழுதியிருக்காரு அவருடைய கல்லூரி காலத்திலே அப்படின்னு சொன்னீங்க, வேற என்ன நூல்களை எல்லாம் இயற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லி யாழினி கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்றாங்க, வீராயி, கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை என்னும் குறுங்காவியங்களை படைத்துள்ளார். என்னென்ன நூல்கள் பாருங்க? வீராயி,
கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை போன்ற குறுங்காவியங்களை படைத்துள்ளார். குறுங்காவியங்கள்னா சின்ன சின்ன நூல்கள் குறுங்காவியங்கள். பெரிய பெரிய இதிகாச நூல்கள்லாம் என்னது, மகாபாரதம், ராமாயணம்லாம் பெரும் காவியங்கள். இதெல்லாம் குறுங்காவியங்கள். சிறிய சிறிய கதைகள் இருக்கக்கூடியது குறும் காவியங்களை படைத்துள்ளார். இந்நூல்களை பற்றிய திறனாய்வு சென்னை வானொலியிலும் திருச்சி வானொலியிலும் ஒளிபரப்பப்பட்டது. இந்நூல்களை பற்றிய தகவல்கள்லாம் எதில் சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை வானொலியிலும் திருச்சி வானொலியிலும். அந்த காலங்களில் வானொலி பெட்டிகள் இருக்கும், ஆங்கிலத்தில் ரேடியோன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பல பேர் வீடுகளில் அது இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலங்களில் தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் கிடையாது. பல வீடுகளில் என்ன இருக்கும்னா வானொலி பெட்டிகள் தான் இருக்கும். அதில் தகவல்களை கேட்டுக்க முடியும், பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வானொலி பெட்டிகளில் தான் ஒளிபரப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. இவை மட்டுமின்றி கவிதை தொகுப்புகள், குழந்தை பாடல்கள். அவர் அதை மட்டும் பண்ணலை, இந்த நூல்கள் மட்டும்தான் படைக்கல, வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? கவிதை தொகுப்புகள் பண்ணியிருக்காரு, குழந்தைகளுக்கான பாடல்களை எழுதியிருக்காரு, ஆய்வு நூல்கள், கதைகள், குறுநாவல்கள் முதலியவற்றையும் படைத்துள்ளார். இவரது விதியோ வீணையோ என்னும் காவியம் சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்திற்கு பின் தோன்றிய ஒரு இசை நாடகம். இசை நாடகம் என்றால் பாடல் வடிவில் இயற்றப்பட்ட நாடகம். பாடல் பாடி அதன் மூலியமாக பல நாடகம் என்றால் என்ன, பல கதாபாத்திரங்கள் தன்னுடைய கருத்தை எடுத்து சொல்வதாக வரக்கூடியது நாடகம் இல்லையா. அந்த மாதிரி இவருடைய நாடகம் வாய் சொல்லால பேசப்படலை, எதால? இசை நாடகமாக அமைந்தது. எந்த நூலுக்கு பிறகு? சிலப்பதிகாரம். அந்த காலத்தில் இயற்றப்பட்ட சிலப்பதிகாரத்திற்கு பிறகு தமிழொலியின் நூலான விதியோ வீணையோ என்ற காவியம் தான் ஒரு இசை நாடகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு அப்பா குழந்தைகளுக்கு சொல்றார். அதுக்கு அடுத்து பாருங்க, பூங்குழலி கேட்கிறான், இவரது பாடல்கள் பாட நூல்களில் கூட இடம் பெற்றுள்ளதாக என் தந்தை கூறியுள்ளார் மாமா. பூங்குழலி அதுக்கு பதில் சொல்றார். இவருடைய பாடல்கள், தமிழொலியின் பாடல்கள்லாம் குழந்தை பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுக்காக சொல்றான், என்னுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருடைய பாடல்கள்லாம் குழந்தை பாடல்கள்லாம் புத்தகங்கள்ல கூட இடம் பெற்றிருக்கு அப்படின்னு என்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சொல்றாங்க பாருங்க அப்பா, ஆமாம் பூங்குழலி. பூங்குழலி என்ன சொல்றாங்க? யாழினியோட அப்பா, ஆமாம் பூங்குழலி, இவரது முன்னும் பின்னும். என்னென்ன பாடல்கள் புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு? முன்னும் பின்னும், முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல். இந்த பாடல்கள்லாம் நம்மளுடைய புத்தகங்களில் கூட இருந்தது. நம்மளுடைய இந்த புத்தகத்துல இல்லை, அப்போ இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள்ல என்ன இருந்தது? முன்னும் பின்னும், அணுவின் ஆற்றல் ஆகிய 2 பாடல்கள் தான் அவை புத்தகங்கள்ல இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவை மட்டுமல்ல, இவரது மாதவி காவியம், இது புத்தகங்கள்ல, பள்ளி புத்தகங்கள்ல இருந்தது இல்லையா. இவரது மாதவி காவியம். என்ன காவியம்? மாதவி காவியம். மாதவி எதுல வருவாங்க? சிலப்பதிகாரத்துல வருவாங்க இல்லையா. அவருடைய மாதவி காவியம் கல்லூரி பாட நூல்கள்லையும் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருடையது? தமிழொலின்னு கல்லூரி பாட நூல்கள்லையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. தமிழொலிக்கு வேற என்னெல்லாம் பெருமை சேர்க்கிறது? அவருடைய நூல் 2 பாடல்கள் தமிழ் பாட நூல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்பா. அது மட்டும் இல்லாம மாதவியின் காவியமும் எதுல இருக்குன்னு சொல்லியிருக்காரு? மாதவியின் காவியம் கல்லூரி பாட நூல்ல இருக்கு, மாணவர்களுக்கு பாடமாக இருக்கிறது, தமிழ் பாடமாக இருக்கிறது அப்படின்னு அப்பா சொல்றாரு. பூங்குழலி அதுக்கு கேட்கிறா. என்ன கேட்கிறா பாருங்க, மாமா, இலக்கியங்கள் படைத்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் நீங்க கவிதைகள், புது கவிதைகள் இயற்றினாங்க, நாடகங்கள் இயற்றினாங்க, அதெல்லாம் சொன்னீங்க மாமா. சரி, ஓகே. அதுக்கு அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இலக்கண நூல்கள் எழுதிய சான்றோர்களும் புதுவையில் இருக்கிறார்களா? இலக்கிய நூல்கள் படைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள்னு நீங்க எனக்கு சொன்னீங்க. அடுத்து இலக்கண நூல்கள் படைத்தவர்கள் யாரேனும் உள்ளரா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? இலக்கண நூல்கள்னா என்னது?
நம் மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் துணை புரிவது தான் இலக்கணம் இல்லையா? அப்படிப்பட்ட இலக்கண நூல்களை எழுதியவர்கள் யாரேனும் உள்ளனரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்கன்றத நாம் அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.